இன்னைக்கு உங்களுக்காக எடுத்துட்டு வந்திருக்க வெஹிக்கிள் பாத்தீங்க அப்படின்னா சிஎன்ஜில ஆன் ரோட் விலை 9,20,000 ரூபாய் இருக்கக்கூடிய 10 பேர் போற வெஹிக்கிள் தான் உங்களுக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன வெஹிக்கிள்னு கேக்குறீங்களா? ஸோ டாட்டாவோட மேஜிக் எக்ஸ்பிரஸ் சிஎன்ஜி தான் நம்ம கூட இங்க இருந்துட்டு இருக்கு. இதோட பெட்ரோல் போறீங்கன்ற பட்சத்துல ஒரு 70-80,000 ரூபாய் இன்னும் விலை வந்து குறைவாகவே பாத்தீங்க அப்படின்னா உங்களால வந்து வாங்க முடியும். இது வந்து பை ஃபியூலோட இருக்கக்கூடியது, அதாவது பெட்ரோல் பிளஸ் சிஎன்ஜியோட இயங்கக்கூடிய வெஹிக்கிள். ஸோ மேஜிக் இந்த 10 சீட்டர் வெஹிக்கிள் பேசஞ்சர் வெஹிக்கிளில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோவில் ஒரு டீட்டெயில் வாக் அரவுண்டாக நம்ம வந்து பார்ப்போம். டாடா மேஜிக் எக்ஸ்பிரஸ். ஸோ இதில் வந்து 2 மாடல் வந்து இருக்குன்னு சொல்லலாம். ஒன்று மேஜிக் எக்ஸ்பிரஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேஜிக் மந்த்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய மாடல் இருக்குது. எக்ஸ்பிரஸ்ங்கிறது இந்த மாதிரி ஹாட் டாப் வந்து வரும், ஸ்டீலில் இருக்கக்கூடிய டாப் வந்து வரும். மந்த்ரா போறீங்கன்ற பட்சத்தில் அது வந்து சாஃப்ட் டாப்பாக வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இதுக்கும் அதுக்கும் ஒரு 20,000 பக்கம் விலை வந்து கம்மி. அதே மாதிரி வெயிட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி இந்த வெஹிக்கிள் எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலுக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. எல்லோ கலர் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வந்து இருக்குது. நீங்கள் ஒரு கிண்டர் கார்டன் வச்சுருக்கீங்க, இல்லை ஒரு பிரைமரி ஸ்கூல் மாதிரிலாம் வச்சுருக்கீங்கன்ற பட்சத்தில் ஸ்கூலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளை உங்களால் வந்து வாங்கவும் முடியும். இந்த வெஹிக்கிளை பார்த்தீங்கன்னா வெறும் 625 ரூபா இஎம்ஐ, தினசரி இஎம்ஐயாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் கட்டி எடுக்கவும் முடியும். அதெல்லாம் என்னங்கிறத இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ இருக்கக்கூடிய டாடா ஏஸோட 2.0 மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு, ஹெட்லைட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். வாங்க நம்ம 1 by 1 அப்படியே பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ ஃப்ரண்ட்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆஸ் யூஸ்வல் நம்ம டாடா ஏஸ் பார்க்குற மாதிரி தான் இதோட தோற்றம் அமைப்பு எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஹெட்லைட் பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். ஸோ பழைய மேஜிக் போறீங்க அப்படின்ற பட்சத்தில் இதோட ஹெட்லைட்லாம் ரவுண்ட் ஷேப் இருந்துச்சு. அப்புறம் எக்ஸல் மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ஃபேஸி வந்து கொண்டு வந்துருந்தாங்க. இதோட ஹெட்லைட் நீங்கள் பார்க்கலாம், ஒரு லீஃப் மாதிரின்னு சொல்லலாமா? ஸோ அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆயிருக்கு. ஹாலோஜன் ஹெட்லைட்ஸ் தான் இண்டிகேட்டர்ஸ் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பம்பர் வந்து பிளாக்ல இருக்கிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாக் லேம்ப் போடணுன்ற பட்சத்துலையும் இதில் நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஃபாக் லேம்ப்ஸும் வந்து ஆட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா டாட்டாவோட லோகோ இருக்கு, மேஜிக் அண்ட் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஹைடரான ஒரு விண்ட்ஷீல்டு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 வைப்பர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஏஸ் ப்ரோலாம் பார்த்த மாதிரி சிங்கிள் வைப்பர்லாம் இல்லாமல் 2 வைப்பர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதுலேயே வாட்டருக்கான நாசிலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ வாட்டருக்கான நாசில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃப்ரண்ட் ப்ரொஃபைல் ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம அப்படியே வெஹிக்கிளோட சைட் ப்ரொஃபைல் விஷயத்துக்கு வருவோம். ஸோ வெஹிக்கிளோட லென்த் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3790 mm லென்த் வந்து கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிளோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 150 mm பார்த்தீங்க அப்படின்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப பெருசாக வந்து தெரியலாம். இந்த டோருக்கு வந்து, அதாவது ரைட் சைட் டோருக்கு செகண்ட் ரோ, அதாவது உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு ஃபுட் ரெஸ்ட் வந்து கிடையாது. லெஃப்ட் சைட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 150 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இதை வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கும்போது கம்மியாக தெரியுது, பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அடிப்படுறதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் பெருசாக கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த வெஹிக்கிளோட பேலோடு கெப்பாசிட்டிங்கிறது, அதாவது பேசஞ்சரு எல்லாம் சேர்த்து வண்டியோட வெயிட் இல்லாமல் பேலோடு வந்து 750 கிலோ வரைக்கும் சொல்கிறாங்க. நம்ம இதில் வந்து லோட் அடிக்க போகிறது கிடையாதான். பட் இந்த தண்ணி கேன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் ஸ்கூல் ட்ரிப் அடிப்பாங்க, மதியானம் அந்த மித்த நேரங்களில் தண்ணி கேன் பிஸ்னஸ் வந்து பண்ணுவாங்க. அப்படி இருக்க சூழலில் சென்டரில் இருக்க சீட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் தண்ணி கேன் அடிச்சலாம் ஏற்றுறீங்கன்ற பட்சத்தில் ஒரு 750 கிலோ வரைக்கும் இதில் வெயிட் அப்படிங்கிறது கேரி பண்ண முடியும். அது மாதிரி ஸ்கூல் ட்ரிப் அடிக்கிறீங்க பசங்க அப்படிலாம் கூப்பிட்டு போறீங்கன்னா ஒரு 750 கிலோ வச்சுங்க. பட் இதை விட கூடுதலாகவே போகும் தான். ஏன்னா டாடா ஏஸில் பயன்படுத்தியிருக்க அதே பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி இன்ஜின் தான் அதில் வந்து கொடுத்துருக்காங்க. அதிகமான எடையை ஏற்ற முடியும் தான். பட் இது வந்து ஒரு பேசஞ்சர் வெஹிக்கிள், அதனால் குறிப்பிட்ட எடையை தான் இதில் நம்ம வந்து ஏற்றணும், அதுக்கு மேலே ஏற்றக்கூடாது. அப்படியே டயர் விஷயத்துக்கு வருவோமே. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா R13 இருக்கக்கூடிய டயர்ஸ் வந்து இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. 155 mm அகல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா செமி எலிப்டிக்கல் லீவ் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் கம்ஃபோர்ட் அதெல்லாம் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு வேன் செக்மெண்ட் வெஹிக்கிள் தான். ஸோ அதனால் பெரிய கம்ஃபர்டபுளான ஒரு வெஹிக்கிளால் இந்த வெஹிக்கிளை வந்து எதிர்பார்க்க முடியாது. ஸோ இதுதான் சைட் ப்ரொஃபைலில் இருக்கக்கூடியது. இந்த சைட் பார்க்கலாம். சிஎன்ஜிக்கான பேட்சிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க, சிஎன்ஜிக்கான பேட்சிங். அதே மாதிரி மிரர் பார்த்தீங்க அப்படின்னா மேனுவலி அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய மிரர்ஸ் தான். ஸோ மேனுவலாக உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். டேமேஜெலாம் ஆனிச்சுன்னு வச்சுங்களேன், ரொம்ப சீப்பஸ்டான காஸ்ட்லேயே இதை வந்து மாற்றிட முடியும். எந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் அதிகமாகுதோ, நான் வந்து இந்த வண்டியை சொல்லலை, பொதுவாகவே ஃபீச்சர்ஸ் எந்த லெவலுக்கு அதிகமாகுதோ அந்த வெஹிக்கிளில் மெயின்டெனன்ஸுங்கிறது அதிகமாக தான் செய்யும். பட் இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸில் ஃபீச்சர்ஸ் கொடுக்காததுக்கு ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா மெயின்டெனன்ஸ் கூட போகக்கூடாது அப்படிங்கிறது தான். இதை அன்றாட பயன்படுத்தக்கூடிய ஆட்கள், இல்லை எப்படி சொல்ல, தொழிலுக்காக பயன்படுத்தக்கூடிய ஆட்கள்லாம் இந்த வெஹிக்கிள் வந்து எடுப்பாங்க. அப்படி இருக்கிற சூழலில் ஃபீச்சர்ஸ்லாம் பெருசாக எதிர்பார்க்கவும் மாட்டாங்க. கொடுத்தாலும் அது பெருசாக பிரயோஜனப்படாது. ஏன்னா விலையும் அதிகமாகும்,
ஒவ்வொன்று பொருள் போணுச்சுன்னா அதோட மெயின்டெனன்ஸும் அதிகமாகும். அப்படியே நீங்கள் பார்க்கலாம். லெஃப்ட் சைடும் சரி ரைட் சைடுமே சரி உங்களுக்கு டோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மேஜிக்கில் வந்து ஒன்லி லெஃப்ட் சைடு மட்டும்தான் டோர்ஸ் இருக்கும், ரைட் சைடு வந்து இருக்காது. பட் இப்போ வந்து ரைட் சைடும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே ஃபுட் ரெஸ்ட் வந்து இல்லை, பட் அதுவும் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த இடத்துல ஃபுட் ரெஸ்ட்டில் அந்த சைடு மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாக் கலரில் வீல் ஆர்ச் வந்து கொடுக்குறாங்க. பட் என்னென்னா இந்த மாதிரி டோர்ஸ் கொடுக்காம ஸ்லைடிங் டோராக கொடுத்துருந்தா இன்னும் பார்க்கவும் நல்லாயிருக்கும், இன்னும் அகலமும் அதிகமாக இருக்கும். ஆம்னி ஈக்குவலாக பார்க்குற மாதிரி. இந்த டோர் பாருங்களேன், ரொம்ப சின்னதாக இருக்குது. ரொம்ப ஏஜ் கூட இருக்கிறவங்களாம் பிடிச்சிக்கிட்டு ஏறுறது கொள்வது கொஞ்சம் சிரமப்படுவாங்க. இந்த ஆம்னி ஈக்கோ மாதிரியான டோர்ஸாக இருந்தால் இன்னும் பெருசாக இருக்கும். ஸோ ரியர் ப்ரொஃபைல் விஷயத்துக்கு வருவோம். பழைய மாடல் அப்படியே தான் ரிப்ளிகா பண்ணியிருக்காங்க. இதில் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே பார்க்கலாம், பார்க்கிங் சென்சார்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் நார்ம்ஸ் படி இருக்கிறதா. நம்ம கமர்ஷியல் வெஹிக்கிளே பார்க்கிங் சென்சார்ஸ் பார்க்குறோம். இதில் கொடுக்கலனா தான் அது வருத்தம் அப்படின்னு சொல்லலாம். ஹாலோஜன் இருக்கக்கூடிய டைல் லைட்ஸ் தான். ஸோ ஹாலோஜன் டைல் லைட்ஸ் தான் இதில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதிலலாம் எந்த ஒரு சேஞ்சும் பண்ணலை டாட்டா. அப்படியே டோர் திறந்து பார்ப்போம். ஸோ இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோர் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இது பாருங்களேன், இதுக்கு மேலே திறக்க முடியல, இடிக்குதா ஏதாவது தெரிஞ்சு. இங்கே நீங்கள் பார்க்கலாம், இங்கே ஒரு ரப்பர் மெட்டீரியல் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ இது வந்து போக முடியாத மாதிரி பிடிச்சிக்குது. ஸோ இந்த இடம் மேபி இதை ஏன் இப்படி கொடுக்கலன்னா இதில் ஒரு யூஸ்மே கிடையாது. நீங்கள் பார்க்கலாம், சிஎன்ஜிக்கான சிலிண்டர் வந்து இங்கே தான் வருது. அப்படியே சிலிண்டர் கொடுக்கலனாலும் உங்களுக்கு இங்கே ஸ்பேஸ்லாம் வந்து கிடையாது. பேக்கெல்லாம் வைக்கிறது கொள்வது அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. பட் ஒரு சில பேர் இந்த கேட்ரிங் சர்வீஸ்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த சீட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஸ்பேஸை வந்து கேட்ரிங் யூசேஜுக்கு வச்சுப்பாங்க. இப்போ சர்வீஸ்க்கு ஆள் அனுப்புகிறாங்க, கேட்ரிங் சர்வீஸ்க்கு ஆள் அனுப்புகிறாங்கன்னா ஒரு 4 பேர் 5 பேர் கூப்பிட்டு போவாங்க. கேட்ரிங்கான ஜாமா அந்த ஃபுட்டுக்கான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் கேரி பண்ணுவாங்க. அப்படி இருக்கிற சூழலில் இந்த டோரை இன்னும் கொஞ்சம் அதிகமாக திறக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி திறந்து இந்த கடைசி சீட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கே ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா லக்கேஜை வந்து கேரி பண்ணிவிட்டு பின்னாடி அந்த ஃப்ரண்ட்டு ஃபஸ்ட்டு அதாவது செகண்ட் ரோ அதுக்கு முன்னாடி இருக்க ரோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 பேரை உட்கார வச்சுக்கிட்டு ட்ராவல் பண்ணலாம். ஓகே, இதான் சிம்பிளான ஒரு ரியர் ப்ரொஃபைல். பைக்கிலோட எக்ஸ்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்றும் பார்த்து பிரம்மாண்டமாக வியக்கிற அளவுக்கான எக்ஸ்டீரியர்லாம் வந்து கிடையாது. ஒரு மினி வேன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். எனிவே வாங்க வெஹிக்கிளோட இன்டீரியருக்கு போவோம். ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு யூஆர்டி டாட்டா கோயம்புத்தூர். அவங்க தான் நமக்கு இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா வாக் அரவுண்டுக்காக வந்து வழங்கியிருக்காங்க. இந்த வீடியோவில் நீங்கள் இந்த லோவஸ்ட் ஐபி லோவஸ்ட் இஎம்ஐல வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னாலும் ஸோ டிஸ்பிளே தெரியக்கூடிய யூஆர்டி டாட்டா கோயம்புத்தூரை மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இன்டீரியருக்கு போவோம். ஸோ இந்த டோர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 90 டிகிரி வரைக்கும் ஓப்பன் ஆகுது. 85 to 90 டிகிரி வரைக்கும் இந்த டோர் வந்து ஓப்பன் ஆகுது. ஓகே, இந்த சீட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நகர்த்திக்கவும் முடியும். சீட் பெல்ட் வந்து கொடுத்துருக்காங்க. 3 பாயிண்ட் எஸ்எல்ஆர் சீட் பெல்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. நான் கமர்ஷியல் வெஹிக்கிளே பொதுவாக எல்லாருக்கும் சொல்கிறது தான், சேஃப்டி ஃபீச்சருங்கிறது இது ஒன்று தான் இருக்குது. இந்த வெஹிக்கிளில் ஏபிஎஸ் சிபிடி வந்து கொடுத்துருக்காங்க, அது ஒரு சேஃப்டி ஃபீச்சர். ஸோ அதாவது பரவாயில்ல, பாராட்டலாம் அது கொடுத்துருக்கிறதுனால. ஏன்னா இது ஒரு பேசஞ்சர் வெஹிக்கிள்ன்றனால ஏபிஎஸ் இபிடி வந்து கொடுத்துருக்காங்க. சீட் பெல்ட் மட்டும்தான் மோஸ்ட்லி கமர்ஷியல் வெஹிக்கிளுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாதுகாப்பு. அதனால் அதை போட்டு எப்போவுமே வந்து ட்ரைவ் பண்ணுங்க. ஸோ இதான் ஸ்டேரிங், டில்டபிள் ஸ்டேரிங் இந்த மாதிரிலாம் வந்து கிடையாது. டோரில் ஃபஸ்ட்டு வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ டோர் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் டாட்டா மேஜிக் ஏஸ்லாம் பார்க்குற அதே டோர் தான். ஸோ மேனுவலி ரொட்டேட்டபிள் ஹேண்டில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே கேபின்குள்ளே வருவோமே, டேஷ்போர்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் வெஹிக்கிளோட டேஷ்போர்டு அரேஞ்ச்மெண்ட்டு. ஸ்டேரிங் இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அப்படியே ஏஸில் பார்க்குற ஃபீலை வந்து கொடுக்கும்னு சொல்லுவேன். ஸ்டேரிங்கும் பார்க்கலாம், எல்லாமே ஏஸில் பார்க்குறது தான். ஸோ ஸ்பீடாமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே நம்ம ஏஸில் பார்த்த அதே ஸ்பீடாமீட்டர் தான். ஸோ நீங்கள் ஸ்பீடு கீடு எல்லாமே வந்து பார்க்க முடியும். டிஜிட்டலில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜிக்கானதும் கொடுத்துருக்காங்க, கீழே வந்து ஃபியூலும் கொடுத்துருக்காங்க. சிஎன்ஜி டேங்கை பற்றி நான் சொல்லவே இல்லை. 60 லிட்டர் சிஎன்ஜி டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. 60 லிட்டருங்கிறது வாட்டர் கெப்பாசிட்டி. நீங்கள் ஒரு 8 கிலோ வரைக்கும் அதில் பிடிக்கலாம். 8 8.5 ப்ரெஷர் நல்லா இருக்குன்ற பட்சத்தில் ஒரு 9 9.5 வரைக்கும் நீங்கள் உங்களால் வந்து பிடிக்க முடியும். பெட்ரோல் டேங்க் வந்து 5 லிட்டர் பெட்ரோல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வெறும் பெட்ரோலில் போகிறீங்க அப்படின்னும் போது பெட்ரோல் டேங்கோட கெப்பாசிட்டிங்கிறது அதிகமாக இருக்கும். இந்த வெஹிக்கிளோட சிஎன்ஜியில் பார்த்தீங்க அப்படின்னா 27 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. ஒரு கேஜிக்கு 27 to 30க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இதோட மைலேஜ் அப்படிங்கிறது கொடுக்கும் அப்படின்னு இருக்காங்க. 10 பேர் வச்சு 30 கிலோமீட்டர் மைலேஜ்னா ஒரு சூப்பரான மைலேஜ் அப்படின்னு சொல்லுவேன். ஸ்போர்ட்டில் உள்ள மித்த விஷயங்கள் இங்கே சிஎன்ஜிக்கும் பெட்ரோலுக்கும் உள்ள கன்வெர்ட் பண்ணுற சுவிட்ச் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சின்ன க்ளோ பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை உங்களால் சாவி போட்டு லாக் பண்ணிக்கவும் முடியும். கியர் ஷிஃப்டரு, ஸோ இதெல்லாம் வந்து
நல்லாவே இருக்குது, ஈஸியாகவே வந்து ஷிஃப்ட் பண்ண முடியுது. த்ராட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா த்ராட்டில் வந்து டிரைவ் பை ஒயரில் வந்து கொடுத்துருக்காங்க த்ராட்டில் பொறுத்த வரைக்கும். அதேமாதிரி கியர் ஷிஃப்டர் அட்வைஸரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளஸ்டரில் இருக்கிற மாதிரி இந்த வடிவமைச்சிருக்காங்க. சீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிரைவர் ப்ளஸ் கோ டிரைவர் 2 பேர் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து உட்கார முடியும். இந்த இடத்துல என்ன தான் ஸ்பாஞ்செல்லாம் வந்து கொடுத்துருந்தாலும் தயவு செஞ்சு யாரும் ஃப்ரண்ட்டில் எக்ஸஸாக இன்னொரு ஆளை உட்கார வச்சுலாம் வந்து ஓட்டாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ மித்த விஷயங்கள் இதுதான், சிம்பிளாக இருக்குது. கேபின் பொறுத்த வரைக்கும் கேபின் இங்கே வந்து ஒரு லைட் வந்து கொடுத்துருக்காங்க, ஃபயர் எக்ஸ்டென்ட் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரேக் ஆயில்லாம் ஃபில் பண்ணுறது இங்கே வந்து பண்ணிக்க முடியும். நம்ம அப்படியே பின்னாடி போவோம். அப்பா இடிச்சுக்கிட்டாங்க, பின்னாடி போகலாம். இந்த சைடாக நம்ம என்ட்ரி ஆகும். இதோட ரியரில் இருக்கக்கூடிய விண்டோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்லைடிங் மெக்கானிசம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம காரில் இருக்கிற மாதிரி இந்த பவர் விண்டோ இல்லை ரொட்டேட்டபிள்லாம் கிடையாது. நம்ம அந்த டெம்போ ட்ராவலர் வேன்லாம் பார்க்குற மாதிரி ஸ்லைடிங் மெக்கானிசம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் முன்னாடி பேசும்போது இன்னொரு விஷயத்த சொல்லலை, இந்த வெஹிக்கிளில் ஏசி வந்து கிடையாது, பவர் ஸ்டேரிங் வந்து கிடையாது. ஸோ அதையும் வந்து சொல்ல மறந்துட்டேன். 2025 ஒரு பேசஞ்சர் வெஹிக்கிளில் ஏசி பவர் ஸ்டேரிங் இல்லாமல் நம்ம வாங்க மாட்டோம் தான். பட் இதோட பர்பஸுங்கிறது வேற. நான் அதை தான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன், என்னென்ன பர்பஸ் இருக்குது ஆட்களுக்கு இது பயன்பெறும் அப்படிங்கிறது. இதோட பர்பஸே வேற. அதனால அந்த பயனுள்ள அந்த மாதிரி கேட்டகரி ஆட்கள் இந்த வெஹிக்கிளை வந்து வாங்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். வாங்க நம்ம அப்படியே உள்ளே போவோம். ஆக்சுவலாக இந்த வெஹிக்கிளோட செகண்ட் ரோனா இதை சொல்லலாம் போல இருக்குது. இது செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, அது வந்து 4th ரோ அப்படின்னு வந்து சொல்லலாம் போல இருக்குது. ஆக்சுவலாக சிஎன்ஜி இங்கே பாருங்களேன், நான் வந்து ஒரு டேங்க்னு நினச்சேன், இவங்க வந்து 2 டேங்க் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துலையும் டேங்க் இருக்குது பாருங்கள். ஸோ சீட்டுக்கு அடியில் வந்து 2 டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு ஆக்சுவலாக யோசிச்சேன்னா நான் டேங்க் சின்னதாக இருக்கே 60 லிட்டருங்கிறாங்களே ப்ரௌச்சரில் அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணேன் இது வந்து 2 டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. 10 பேர் இதில் வந்து உட்காந்து போகலாமான்னு கேட்டால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நெருக்கி தான் வந்து உட்காந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சீட்டை வந்து நம்ம லாஸ்ட்டாக பேசஞ்சர் வெஹிக்கிள் எதில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆப்போசிட் சீட் வந்து நம்ம ஓம்னியில் பார்த்த காலத்துலேருந்து முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இந்த மேஜிக்கில் மட்டும்தான் இந்த மாதிரி சீட் வந்து பார்க்க முடியுது. இந்த செக்மெண்ட்டில் சுப்ரோ அப்படிங்கிற மாடல்லாம் இருந்துச்சு தான், பட் இப்போ டிஸ்கண்டினியூ வந்து பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஜீட்டோவில் பேசஞ்சர்லாம் இருந்துச்சு தான், அதெல்லாம் டிஸ்கண்டினியூ வந்து பண்ணிட்டாங்க. ஜீட்டோவில் இருந்துச்சு, டாட்டா ஜிப்பில் வந்து பேசஞ்சர் இருந்துச்சு. அதெல்லாம் தமிழ்நாட்டில் பெருசாக சேல்லே இல்லை, எல்லாம் கேரளா சைடு தான் எல்லாம் வாங்கினாங்க. இங்கே அப்ரூவல் இல்லாத காரணத்தினால இங்கே வந்து பெருசாக செல் பண்ணலை. இந்த மேஜிக் மட்டும்தான் இந்த மாதிரி 10 சீட்டடாக கமர்ஷியல் வெஹிக்கிள் எடுக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ கம்ஃபர்ட் ஒரு பெஞ்ச் சீட்டு தான், பெருசாக கம்ஃபர்டபுளான சீட்லாம் வந்து எதிர்பார்க்க முடியாது. ஹெட்ரூம் வந்து ஓகே, லெக் ரூமு அங்கே உட்காரும் போது கொஞ்சம் முட்டி இடிக்கும், அவங்க இங்கே காலை சைடில் கேப்பில் விட்டு தான் உட்கார்ற மாதிரி இருக்கும். இதில் 3 பேர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீட்டில் வந்து உட்காரலாம். இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் வந்து உட்காரலான்னு சொல்லுவேன். இப்படி உட்காராங்கன்னும் போது இங்கே 2 பேர் உட்காரலாம். முன்னாடிலாம் இப்போ சென்னையில் எப்படின்னு தெரியல, முன்னாடி ஷேர் ஆட்டோ மேக்ஸிமம் இந்த வெஹிக்கிள் தான் ஓடும். நான் ரீசெண்டாக வந்தப்போ பெருசாக ஷேர் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணலை. மேபி அந்த மாதிரி ஷேர் ஆட்டோ ட்ரிப்புக்கெல்லாம் எடுக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த வண்டியை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். டே டு டே ஓட்டுறீங்க கொள்றீங்கன்னும் போது அவங்களுக்குலாம் இது வந்து தாராளமாக வந்து ப்ரிஃபர் பண்ணலான்னு சொல்லுவேன். ஏன்னா சீட்டிங் பாருங்கள் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு. ஒரு ஆட்டோ வாங்கி அதில் 10 பேர் ஏற்றிட்டு போகிறீங்கன்னும் போது அதில் சேஃப்டிலாம் எதுவுமே இருக்காது. பட் இதை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு 10 பேர் கம்ஃபர்டபுளாக போகிறாங்களோ இல்லையோ 10 பேர் இதில் வந்து கொஞ்சம் சேஃபாக வந்து ட்ராவல் பண்ணலான்னு சொல்லுவேன், ஒரு 3 வீலர் ஆட்டோவை காட்டிலும். மேபி சென்னையில் இப்போ ஓடுதான்னு எனக்கு சரியாக தெரியல, ஏன்னா சமீபமாக நான் பெருசாக ஷேர் ஆட்டோவில் ட்ராவல் பண்ணல. அப்படி ஓட்ட முடியும்னா கூட இந்த வண்டியை ப்ரிஃபர் பண்ணலாம், வேற வழியே இல்லை, ஒரே ஆப்ஷன் இந்த வண்டி தான் இருக்குன்னு சொல்லுவேன். ஸோ இங்கே வந்து 2 பேர் வந்து உட்கார முடியும். நான் தேர்ட் ரோலையும் காமிச்சிடுறேன். ஆக்சுவலாக இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்ரெஸ்ட் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ முன்னாடி ஆம்ரெஸ்ட் கிடையாது, இப்போ ஆம்ரெஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இங்கே உட்கார்றவங்க கையை வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாதிரி பிடிச்சிட்டு ஏறுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹேண்டிலும் வந்து கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம அப்படியே பின்னாடி போயிடுவோம். இந்த லெக் ரூம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த சீட் வந்து ரொம்ப 90 டிகிரி இருக்குங்க, ரொம்ப நேரவாக இருக்குது. ரொம்ப நேரம்லாம் அதில் வந்து உட்கார முடியாது, ரூம் கம்மியாக இருக்குது. என்னோட ஹைட் வந்து 5.8, என்னால் வந்து உட்கார முடியல மீன்ஸ் ரொம்ப ஏதோ ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு போகலாம். இந்த ஷேர் ஆட்டோ இந்த மாதிரி ஓட்டுறாங்கன்னும் போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கு போகலாம். இல்லை கேட்ரிங் சர்வீஸ் வச்சுருக்காங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட். நான் சொன்னேன்ல கேட்ரிங் சர்வீஸ் வச்சுருக்கீங்கன்னா இதை ரிமூவ் பண்ணிட்டு இதில் நீங்கள் லக்கேஜ் ஏற்றிக்கலாம். இதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த சீட்டை இங்கே சென்டரில் போட்டிங்கன்னு வச்சுங்களேன்,
இதில் வந்து ஒரு 6 பேர் உட்காந்துக்கலாம். பின்னாடி உங்கள் கேட்ரிங்கான ஜாமானை வந்து ஏற்றிக்க முடியும். இல்லை தண்ணி கேன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஸ்கூல் பசங்க ஒரு 6-7 பசங்க தான் இருக்காங்கன்னா இதை தூக்கி இங்கே நடுவில் போட்டுட்டு இங்கே நீங்கள் பின்னாடி கூட தண்ணி கேன் வந்து ஏற்றிக்க முடியும். இது சிஎன்ஜி டேங்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பெட்ரோல் போகிறீங்கன்னும் போது ஈஸியாக இருக்கும். இல்லை அப்படின்னா தண்ணி கேன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இதை ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த சீட்லேயும் செகண்ட் ரோ சீட்லேயும் பசங்க வந்து உட்காந்துப்பாங்க. இந்த சீட்டை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் நீங்கள் தண்ணி கேனை எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப ஸ்கூல் ட்ரிப் போகும்போது இதை எடுத்துகிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். இதெல்லாம் எங்கள் ஊர் சைடில் இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க, அதனால் நான் அவங்களுக்கு செட் ஆகுன்றனால இதை வந்து நான் குறிப்பிட்றேன். ஸோ தேர்ட் ரோ, இது என்ன ஃபோர்த் ரோன்னு சொல்லணுமா? ஃபோர்த் ரோ அந்தளவுக்கு கம்ஃபோர்ட்லாம் கிடையாது. பெருசாக கம்ஃபோர்ட்டுக்கான வாகனமும் இந்த வாகனம் வந்து கிடையாது. அதே மாதிரி என்னென்னா இங்கெல்லாம் நீங்கள் நிறைய பார்க்கலாம். இங்கெல்லாம் பாருங்களேன், இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் இந்த இடம் இதெல்லாம் வந்து நிறைய கருப்பு அசிங்கமாக வந்து ஒட்டியிருக்காங்கன்னு தான் சொன்னோம். இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து ஹோல்ஸ் இருக்குது. நீங்கள் அங்கே பாருங்களேன், அதை காட்டுறேன். அந்த நீங்கள் பார்க்கலாம், இது வந்து நிறைய ஹோல்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து மறைக்கிறதுக்கு மேலே வந்து கருப்பு கலரில் ஸ்டிக்கரை வந்து ஒட்டியிருக்காங்க. அட்லீஸ்ட்டு ஒட்டினது தான் ஒட்டினாங்க. கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டாமல் வெள்ளை ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாலாவது தெரியாமல் இருந்திருக்கும். இப்படி இது கருப்பு கலரில் ஒட்டியிருக்கிறது கொஞ்சம் பார்க்க அந்த லெவலுக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவேன். இந்த வெஹிக்கிளில் பயன்படுத்திருக்கக்கூடிய இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா டாடா 275 அப்படின்ற இன்ஜின், MPFI 04 அப்படிங்கிற இன்ஜின் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. 694 சிசி கொண்ட இன்ஜின், அதிகபட்சமாக 25 ஹார்ஸ் பவரும் 49 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்க. இது பெட்ரோல் மற்றும் சிஎன்ஜியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிள் வந்து அவைலபிளாக இருக்குது. கியர் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் 4 ஸ்பீட் கியர் பாக்ஸில் இயங்கக்கூடியது. பிரேக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக், ரியரில் ட்ரம் பிரேக் இருக்கிற வகையில் இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகே வீலர்ஸ், இந்த வெஹிக்கிள் யாருக்கானது அப்படிங்கிறத நான் வீடியோலேயே நிறைய இடங்கள் வந்து பதிவு பண்ணியிருப்பேன். இருந்தாலும் ஒரு முறை சொல்கிறேன், இது வந்து மல்டிபிள் பர்பஸ் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் தான். இது ஒரு மினி வேன் கேட்டகரி, மல்டிபிள் பர்பஸ் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இதை வந்து விரும்புவாங்க. கம்ஃபர்டபுளாக பேசஞ்சரோட போகிற வெஹிக்கிள் இது வந்து கிடையவே கிடையாது. அப்படி பார்க்குறீங்கன்னா வேறு ஏதாவது பேசஞ்சர் MPVs ஏதாவது பாருங்கள், ஈக்கோ இந்த மாதிரியான வெஹிக்கிள் வந்து பார்க்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் வச்சுருக்கீங்க, உங்களோட லேபர்ஸை வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு அஃபோர்டபுளாக ஒரு வெஹிக்கிள் பார்க்குறீங்கன்னா இந்த வெஹிக்கிளை வந்து பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு கேட்ரிங் சர்வீஸ் வச்சுருக்கீங்க, உங்களோட கேட்ரிங்கான ஜாமானும் ஏற்றிக்கணும், சர்வீஸ்க்கான பசங்களையும் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் பார்க்கலாம். இல்லை ஒரு ஸ்கூல் வச்சுருக்கீங்க, ஸ்கூல் வேனு, ஸ்கூல் பஸ்ஸு, அந்த மினி வேன் கேட்டகரியில் வந்து பார்க்குறீங்கனாலும் இந்த வாகனத்தை வந்து பார்க்கலாம். இல்லை நான் சொன்ன மாதிரி ஒரு மளிகை கடை, உங்களோட மளிகை பொருட்களை எடுத்துகிட்டு போகிறதுக்கும், சின்ன சின்ன இடங்களில் வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கும், சில பேர் ஸ்கூல் ட்ரிப்லாம் வந்து அடிப்பாங்க, அந்த மாதிரி ஸ்கூல் ட்ரிப் அடிக்கிறதுக்கும், இல்லை தண்ணி கேன் பிஸ்னஸ், இந்த மல்டிபிளாக இருக்கிற பர்பஸ்க்கு ஒரு வாகனம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வாகனத்தை வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேப்பா, இந்த இஎம்ஐ ஏதோ ஒன்று சொன்னீங்க, ஒரு நாளைக்கு 625 ரூபா கட்டினா போதும், நீங்கள் அதை சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்பீங்க. அதை வந்து பாக்கெட்டில் இருக்குது, எழுதி எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ இந்த வெஹிக்கிளோட ஆன் ரோடு விலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி சிஎன்ஜியோட விலை வந்து 9,20,000 ரூபா வருது. ஆஃபர்லாம் போக எக்ஸோரூம் விலை வந்து 7,74,000 ரூபா பக்கம் வருது. இதுக்கு நீங்கள் 1,15,000 ரூபா முன்பணம் செலுத்துறீங்கன்ற பட்சத்தில் 18,000 ரூபா மாதம் இஎம்ஐ அப்படிங்கிறது கட்ட வேண்டியதாக இருக்கும். ஒரு நாளைக்கு கணக்கு பண்ணுறீங்க, டிவைடு 30ன்னு கணக்கு பண்ணிங்கன்னா 625 ரூபா உங்களுக்கு இஎம்ஐ அப்படிங்கிறது வரும். இன்னொன்று குறிப்பாக சொல்லிடுறேன், கமர்ஷியல் வெஹிக்கிள் எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் சொந்த வீடுங்கிறது முக்கியமாக வந்து கேட்பாங்க, இல்லைனா சொந்த வீடு கேரண்டர் வந்து கேட்பாங்க. உங்களோட சிபில் ஸ்கோர் பெட்டராக இருக்குன்ற பட்சத்தில் இன்னும் லோவஸ்ட்டான ஐபியில் உங்களால் வந்து வாங்க முடியும். இல்லை ட்ராக் வச்சுருக்கீங்க, ஆல்ரெடி நான் வாகனம்லாம் எடுத்திருக்கேன், இந்த மாதிரி கமர்ஷியல் வாகனம்லாம் எடுத்து பயன்படுத்தியிருக்கேன் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னும் 90-95% வரைக்கும் லோன் அப்படிங்கிறது பண்ணி கொடுப்பாங்க, உங்களோட ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில். பேப்பர்ஸுங்கிறது ஆதார் கார்டு, பேன் கார்டு, இந்த மாதிரி ஜென்ரல் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் தான். ஸோ ஜென்ரலாக இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் தான் வந்து கேட்பாங்க. எனிவே இதுதான் இந்த வெஹிக்கிளை பற்றின என்னோட கருத்து. அண்ட் உங்களுக்கும் இந்த வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து சொல்லியாச்சு. நம்ம வந்து ட்ரைவ் பண்ணிலாம் பார்த்து சொல்லலை, ஆல்ரெடி ட்ரைவ் பண்ண வீடியோஸ் பெட்ரோலுக்குலாம் ஆல்ரெடி இருக்குது. நான் வேணால் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய் செக் பண்ணி பாருங்கள். சேம் இன்ஜின் தான். அது மாதிரி ஏஸோட சிஎன்ஜி நம்ம வந்து ஓட்டி பார்த்துருக்கோம், அதில் பயன்படுத்தின அதே இன்ஜின் தான். பர்ஃபார்மன்ஸ் ரீதியாக பார்க்கும்போது ஒரு 65 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் போகக்கூடிய ஒரு வெஹிக்கிளாக வந்து இருக்கும். சிட்டிக்குள்ளே பயன்படுத்துறதுக்கு ஓகேன்னு சொல்லுவேன். லாங்கு ஹைவே அப்படின்னும் போது அந்த லெவலுக்கு வேகம்லாம் இந்த வெஹிக்கிளில் வந்து போக முடியாது. எனிவே இந்த வெஹிக்கிள் வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த வெஹிக்கிளோட இன்ஃபர்மேஷன் நான் வந்து சொல்லியிருக்கேன். இந்த வெஹிக்கிள் பயன்படுத்தக்கூடிய நபர்கள் யார்கிட்டையாவது இதை பற்றி இன்னும் முழு விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக ஷோரூமில் வந்து பாருங்கள். இல்லை ஷோரூம் விசிட் பண்ணி கூட நீங்கள் ஷோரூமில் இருக்க கன்சல்டன்ட்டு இதை பற்றின இன்னும் விவரங்களை வந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்பரை இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.